நமக்கு காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுனாலே ஒரு மாதிரி மலைப்பாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் காய்கறிகளில் தான் நிறைய சத்தெல்லாம் இருக்குது. பச்சையாக சாப்பிடணும், அப்போ தான் சத்து. பொரியல் அவியல்லாம் வச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எப்படி பச்சையாக சாப்பிட்றது? கண்டிப்பாக அதற்கு உங்களால் முடியாது. எப்படி தெரியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஜூஸ் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க ஈஸியாக. இப்போ ஒரு பீட்ரூட்டை கடித்து சாப்பிட முடியுமா முழுசாக? பொறுமைலாம் வேணும், கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கேரட்டை கடித்து சாப்பிட்றது கூட கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சுரைக்காய் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். வெண்பூசணி கடித்து சாப்பிட முடியுமா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு ஆகணும். அப்படிங்கும்போது அதற்கான எளிய வழிமுறை தான் ஜூஸ் போட்டு குடிக்கிறது. அதனால் காய்கறிகளை முதல்ல ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க, ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் வெள்ளைச்சீனி, தேன், எந்த இனிப்பும் சேர்க்காதீங்க. ஒரு பாகற்காயா அதை ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் பாகற்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றுங்க. ஒரு சின்ன ஒரு பாகற்காய், அதில் நிறைய ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. அப்போ உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பாகற்காய் முழுவதும் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அப்படி தான் கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்ணும். அதுக்காக இனிப்பெல்லாம் சேர்க்காதீங்க. நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி அதெல்லாம் தேவையில்லை, தேனும் தேவையில்லை. சும்மா குடிக்க பழகுங்க. அப்போது அதோட நன்மையை உணர்வீங்க. காய்கறிகள்லேருந்து அதை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல நடக்கிற நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு காய்கறி மேலே நம்பிக்கை வரும். அதாவது அனுபவபூர்வமாக காய்கறிகளின் பலனை நீங்கள் உணர்வீர்கள். பொரியல் சாப்பிட்றதுனாலையோ அல்லது குழம்புல காய்கறியை போடுறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வெறும் சுவைக்காக தான். ஆனால் அதில் உள்ள சத்தெல்லாம் நம்ம வேக வைக்கிறதுனால அழிஞ்சு போகுது, சமைக்கிறதுனால அதோட சத்துக்கள் அழிஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது பச்சையாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு சத்து கிடைக்கும். அப்படிங்கும்போது காய்கறிகளை எப்படிப்பா பச்சையாக சாப்பிட முடியும்? அப்போது என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை பார்த்து பின்வாங்கிடுவாங்க. அதில் கிடைக்கிற நன்மையை விட எனக்கு அந்த கஷ்டம் ரொம்ப பயமாக இருக்குது, அந்த கஷ்டம்தான்ப்பா எனக்கு ரொம்ப பயமுறுத்துது, அந்த பயத்தினாலே எனக்கு நன்மை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போது காய்கறிகள்லேருந்து அந்த நன்மையை நீங்கள் உணர்வதற்கு முன்பே அது வேண்டாம்னு சொல்லிடுறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கோங்க. பாகற்காய் ஜூஸு, முள்ளங்கி ஜூஸு, சுரைக்காய் ஜூஸு, பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸு, அதுமாதிரி வெண்பூசணி ஜூஸு, இந்த மாதிரி தடியங்காய் ஜூஸு, இப்படி நிறைய ஜூஸு. அதில் பழங்களை சேர்க்கலாம். இனிப்புக்காக பழங்களை சேருங்க. என்ன பழங்களை? திராட்சை பழத்தை சேர்க்கலாம். கரும்பு சாறு வேண்டாம். என்னை பொறுத்தவரை கரும்பு சாறுலாம் சாப்பிட்டிங்கன்னா உஷ்ணம் அதிகமாகியும் முடி கொட்டும். அதனால் கரும்பு சாறு, நாட்டு சக்கரை, வெள்ளைச்சீனி தேவையே இல்லை. எந்தவித செயற்கை இனிப்பும் இல்லாமல் பீட்ரூட்டு, அப்புறம் என்னென்ன காயெல்லாம் இருக்கோ பீட்ரூட்டு, அப்புறம் எல்லாத்தையும் ஜூஸாக குடிச்சிங்கனாலே அதோட நன்மையை நீங்கள் உணரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவீங்க? ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக கடிச்சே சாப்பிட்டு போகலாம். ஜூஸ் போடணும் கஷ்டப்பட்டு ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம கடிச்சே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அடிக்கடி டெய்லி 2 நெல்லிக்காய் ஜூஸு, அதில் பீட்ரூட்டு கலக்கலாம். ஒரு நாளைக்கு பீட்ரூட்டுக்கு பதிலாக வெண்பூசணி சேர்க்கலாம். ஒரு நாள் 2 நெல்லிக்காயோட சுரைக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி 2 நெல்லிக்காய் கம்பல்சரி இருக்கணும், மற்றது மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அந்த காய்கறியோட நன்மையை உணரும் போது அடுத்தது என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இன்னும் ஈஸியாக. அப்போ காய்கறி அது மேலே நம்பிக்கை அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒத்துப்பீங்க, காய்கறியில் உண்மையிலே நன்மை இருக்குது, உடம்போட டெம்பரேச்சரை கம்மியாக வைக்கும், இப்படி பலவித நன்மைகள், செரிமான பிரச்சனையை சரி பண்ணும், நல்ல தூக்கம் வரும், உடல் பருமனை குறைக்கும். இப்படி இதோட நன்மைகளை உணரும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? படிப்படியாக என்ன பண்ணுவீங்க? அது மேலே நம்பிக்கை வரும். பச்சையாக சாப்பிட்றதுக்கே உங்களால் முடியும். ஏன்னா தக்காளி பழத்தெல்லாம் பச்சையாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுவீங்க, கோவக்காய் பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி மாற்றத்தை நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றினா அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க, உங்கள் உணவு முறையில் பார்ப்பீங்க.